ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு உமாஜியா சேனல். இன்றைக்கி சத்தான காராமணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம், சின்ன வெங்காயம் 15, பூண்டு 8. பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டிங்கனாலும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒன்று மீடியம் சைஸில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இப்போ நான் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் 4 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதிலே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஆல்ரெடி புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி காராமணி வேக வச்சுருக்கேன். 2 விசில் போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். காராமணிலே நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் இதில் குழம்புக்கு கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன்.